அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருப்பது உண்மை. ஆனா பாருங்க, ரெண்டு பொல்லாத காரியங்கள் நம்மை நெருக்கி தள்ளி கொண்டு நிக்குதான். ஒன்னு என்ன? பாரம். இன்னொன்னு என்ன? பாவம். சொல்லுங்க, ஒன்னு என்ன? பாரம், ரெண்டு பாவம். இதை என்ன பண்ணணுமா? தள்ளி விடுற இடத்துல தான் இருக்கு. கேட்டு திறந்து கிடந்தா லேசா தள்ளுனா போதும். இல்லைன்னா பூட்டு இருந்தா சாவியை போட்டு பூட்டை திறக்கணும். சாவியை மிஸ் பண்ணிட்டா பூட்டை உடைக்கணும். அதுவும் முடியலன்னா கேட்டை தள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? சிலருடைய வாழ்க்கையில பாரமும் பாவமும் கொண்டி கூட போடல, அப்படி தள்ளி விடுற இடத்துல தான் இருக்கு. தள்ளிருங்க. இல்லைன்னா பிசாசு கொண்டிய போடுவான், அடுத்தது பூட்டை போடுவான், உங்ககிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் கர்த்தர் வந்து அதை உடைக்கிறது வரை காத்திருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில பாரமும் பாவமும் ரெண்டும் ஒண்ணுதான். பாவம் இல்ல பாஸ்டர், பாரம் தான் இருக்குன்னா ரெண்டும் ஒண்ணுதான். பாவமும் பாரம். பாவத்தை விட மோசம் பாரம். புரியுதா உங்களுக்கு? சினிமாக்காரண்ட பாருங்க, பாவம் இருக்கு ஆனா இருதயத்துல பாரம் இல்லை. அவன் கூட ஒரு விதம் நல்லா தான் இருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள்கிட்ட பாவம் இல்லை, ஆனா இருதயத்துல பாரம் நிறைய இருக்கு, டன்னு கணக்குல இருக்கு. செய்யினால் பாவம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வர்றதே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. கர்த்தர் சத்தம் கேட்கிறதே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. கர்த்தர் கேட்கிறாரு, நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவரை யாரும் சொல்லலை, எனக்கே தெரியுது. மகிமை போச்சு. அதுக்கு பிறகு ஆதாமுக்கு மகிமையின் தேவனாய் மகிமையின் கர்த்தரை மகிமை இல்லாததுனால பார்க்க முடியல. மகிமை ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆராதனை நேரத்தில் மகிமையால் நிரம்பிக் கொள்ளுங்கள், அவர் பிரசன்னத்தோடு கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறோம். அந்த மகிமையோடு நீங்கள் இணைக்கப்பட்டீங்கன்னா தேவனை மகிமை பொருந்தினவராய் பார்க்க முடியும். ஆமென்.